வணக்கம் மக்களே. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, ஒரு நல்ல வால்டாலிட்டியில் இருந்துச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே கீழே ஏறி கிட்டத்தட்ட ஒரு 167 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏகப்பட்ட செக்டார் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.5% கிட்ட ஏறி க்ளோஸ் ஆச்சு. பிஎஸ்சி செக்டார் எல்லாமே சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். செக்டார்லேயே பிஎஃப்சி ஏற்றோம், ஆர்சி ஏற்றோம், கெயில் 4% ஏற்றோம், ஓஎன்ஜிசி கிட்டத்தட்ட ஒரு 8% ஏற்றோம். ஸோ இந்த இடத்துல எல்லா பங்குமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்துச்சு. ஸோ வால்டாலிட்டியும் இன்றைக்கி நல்லாவே இருந்துச்சு மார்க்கெட்டில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம போர்ட்ஃபோலியோவும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. கோல்டு அண்ட் சில்வரும் ஓரளவுக்கு நல்ல ஏற்றம் தான். கோல்டு பீஸ் வந்து ஒரு 3.5% ஏறிச்சு, சில்வர் பீஸ் ஒரு 5% ஏறிச்சு. சில்வரில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நிறைய பேர் நாங்கள் ட்ரேட் பண்ணுறதுலே எங்களால் சில்வரில் ஏகப்பட்ட ப்ராஃபிட் பண்ண முடியுதுங்கிறாங்க. ஸோ ட்ரேட் பண்ணுறவங்கள பற்றி எனக்கு தெரில. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ ஏன்னா சில்வர் இப்போதைக்கு எல்லாருக்குமே ரிட்டர்ன் கொடுத்துட்டு என்றைக்கு ஒரு 50-60% கரெக்ஷன் கொடுக்கலாம் தெரில. ஸோ இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி நம்மளால் பொறுமையாக பார்க்குறத தவிர வேறு வழியே இல்லை. நம்மகிட்ட சில்வர் கோல்டு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுருப்போம். ஒரு நல்ல ரேட்டை வச்சுட்டு விற்றுட்டு அதுக்கடுத்து திரும்ப என்ட்ரி ஆகிறத பற்றி வச்சுப்போம். அடுத்து இன்றைக்கி எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா வந்துருச்சு. எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 450 கோடி ப்ளஸ்ஸாக வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் இவங்க பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். டிஏஎஸ் பார்த்திங்கன்னா 3360 கோடி உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ இவங்களே இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை கிட்டத்தட்ட நல்லா ஒரு ஏற்றத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கடுத்து இன்றைக்கி நிறைய பங்குகளுக்கு செய்தி வந்திருக்கு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐடிசி நாளைக்கு வந்து Q3 ரிசல்ட்ஸ் வந்து வர்றதை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன நினைக்காங்கன்னா, ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8% க்ரோ ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகரெட்டோட வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஐடிசி வந்து ஒரு ப்ரெஷரில் வந்து அடித்து கீழே இறக்குதுக்கு. ஸோ இப்போவுமே எல்லாருமே பயந்துட்டுருக்காங்க ஐடிசி கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னு. நான் இன்றைக்கி ஐடிசி ஓரளவுக்கு என்னோடய குவான்டிட்டி கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் ஐடிசி கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஐடிசி வந்து ஒரு லாங் டேர்மில் எப்போவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பங்கெல்லாம் இறங்காதான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் எஃப்டியோட ஒரு நல்ல டிவிடெண்ட் ரேட் தர்ற பங்கு. ஸோ நம்ம டிவிடெண்டுக்காகவே இதை ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கலாம். ஸோ வந்து இதோட ரிசல்ட் நாளைக்கு வருது. இதோட ரிசல்ட் வரச்சிட்டு இதை பற்றி பேசலாம். அடுத்து மாருதி சுசுக்கியோட ரெவன்யூ வந்துருச்சு. ஒரு நிமிஷம். மாருதி சுசுக்கியோட ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 30% இயர் ஏறி இருந்துச்சு. ஆனால் இது வந்து எதனால் ஏறிச்சு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஒரு ஜிஎஸ்டி கட் பண்ணியிருந்தாங்க. அதனாலே இந்த மாருதி சுசுக்கியோட ரெவன்யூ 30% ஏறிச்சு. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒன் டைம் லேபர் கோட்னால ப்ராஃபிட் வந்து நல்லாவே அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ மாருதி வந்து அவங்க இன்னும் விளையாடுறாங்க இந்த செக்டாரில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குவார்ட்டர் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கும். இந்த லேபர் கோட் போகாமல் இருந்தால் கிட்டத்தட்ட அவங்களோட ரெவன்யூ பாருங்கள், கிட்டத்தட்ட 49,000 கோடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெவன்யூவில் மட்டும். ஸோ இவங்களோட ஒன் டைம் லேபர் கோடே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஐடியா இருக்குது. ஸோ பார்க்கலாம். இது ஒரு கன்சிடரேஷன் ரேஞ்ச் வந்து அதுக்கு நம்ம இது கன்சிடர் பண்ணலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களோட எஸ்இ வந்து கிட்டத்தட்ட ஒரு எஸ்இ வந்து தீப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ அது வந்து வைரலாகி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இதனால் மக்களுக்கு வந்து இப்போ இவி வெஹிக்கிள் மேலே ஒரு பயம் ஏற்படுது. ஸோ ஆனால் இதில் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எழுதுனாங்கன்னா இதில் பேட்டரி வந்து எங்கள் மேலே வந்து ஃபால்ட் இல்லைன்னாங்க. ஆனால் தெரில இது எப்படி என்ன நடக்குது. ஸோ இது மேலே கண்டிப்பாக கேஸ் நடக்கும். ஸோ கேஸ் நடந்த பிறகு தான் தெரியும். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா நாளைக்கு ஒரு நல்ல அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸோட ரிசல்ட் வந்துருச்சு. டிவிஎஸ் மோட்டார்லாம் இந்த மோட்டர் சைக்கிள் ரெவன்யூலேயே இப்போ நின்று பேசுகிற பயல்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா 52% இயர் ப்ராஃபிட் ஏறி இருக்குது. ரெவன்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 37% ஏறி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூட்டர்ஸ் வந்து 25% இயரில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சேல்ஸுமே கிட்டத்தட்ட 35% வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஏன் நின்று இந்த ஹைபியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து பயங்கரமான ஒரு கம்பெனி. ஸோ வந்து நின்று அவங்களோட சேல்ஸ் வந்து ஏற்றிக்கிட்டே தான் போகிறாங்க. என்றைக்குமே இறக்குற மாதிரியே தெரில. இந்த காலாண்டுமே அவங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இது நின்று விளையாடிட்டுருக்கு. ஸோ நமக்கு கண்டிப்பாக இது வந்து இன்றைக்காவது இறங்கும். அன்றைக்கி நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு இதில் கையை வச்சு மாட்டிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து எபிட்டா அதுவுமே கிட்டத்தட்ட 51% இயர் வளர்ந்துருந்துச்சு. அடுத்து மார்ஜின்ஸ் பார்த்திங்கன்னா மார்ஜினும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 13-14% மார்ஜின்ஸ் ஏற்றிருந்தாங்க. மோட்டர் சைக்கிள்ஸும் 37% இயரில் ஏறி இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் இது எப்படி என்ன கதையில் இருக்குதுன்னு. இப்போதைக்கு இதில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வெயிட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க மைண்ட் செட் பிஸ்னஸில் வந்து ரீட்டில் வந்து அவங்களோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்களோட ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 671 கோடி வளர்ந்துருக்கு. ஸோ அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 28.7% ஒரு லாபத்தில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீட்ஸ்லாம் ஒரு நல்ல டிவிடெண்ட் இன்கம்காகவே நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். இப்போலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யாராவது அந்த ரேட்டை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே ரேட் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த கம்பெனிலாம் வேல்யூவேஷன் வந்து பீக்கில் நிற்கி. ஸோ இப்போதைக்கு எங்கேயுமே வாங்குறதுக்கான
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ நமக்கு நல்ல பெரிய பெரிய ப்ளூ சிப் கம்பெனிஸுமே கரெக்டாகி வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ கன்சிடரேஷன் பண்ணலாம். இந்த செய்தி வந்து மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம், எப்போ எதாவது கிடைக்குதோ அப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எல்என்டியில் வந்து என்ன பார்த்திங்கன்னா எல்என்டியோட ரிசல்ட் வந்துருச்சு. அதில் லேபர் கூட கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்என்டியோட ரிசல்ட்டில் ஒரு 4% கீழே சரிவை கொண்டு வந்துருந்துச்சு. இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்ட செய்தி தான். ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 4% கீழே விழுந்துருந்துச்சு. ரெவன்யூ வந்து 15% இயர் ஆன் இயரில் கீழே விழுந்துருச்சு. ஆனால் ஆர்டர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு மின்னல் ஆடுது 25% ஏறி இருக்குது இயர் ஆன் இயர். அதான் இப்போ ஆர்டர் புக் வந்து 55,000 கோடி கிட்ட ஆர்டர் புக் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஆனால் இது வந்து இப்போ கொஞ்சம் இறங்கிட்டு வருது. ஆனால் இதெல்லாம் நான் இப்போ கன்சிடர் பண்ணுற ரேஞ்சிலே இல்லை. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஓவர் வேல்யூ ஸ்டாக் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இதில் இறங்கி இதுக்கடுத்து பல நாள் இங்கே உட்கார்றதுக்கு நம்ம உட்காராமே இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதோட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்ற பங்குகள் இருக்குது. அதில் நம்ம யோசிக்கலாம் நம்மளோட பணத்தை செலுத்துறதை பற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்கிறாருன்னா 2035 படி இந்தியாவில் நமக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பயங்கரமாக வளர்ந்துருங்கிறாரு. இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ அவர் இது மூலமாக நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் நடக்கும். இது மூலமாக நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படும். சிப் மேனுஃபேக்சரிங்கில் 2035 படி நம்ம பெரிய ஆளாயிருங்கிறாரு. இது நிறைய இடத்துல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. குளோபலாக இது வந்து டாட்டா தான் கையாள போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து டாட்டா குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா கெயில் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க 2026க்கு. இவங்க வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 6-7% டிவிடெண்ட் தருவாங்க எஃப்டி ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணி. இது வந்து கெயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி பங்கு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 8% ஏறிச்சு. ஓஎன்ஜிசி பங்கு ஏறின காரணம் என்னென்னா இவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருந்தாங்க. அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து ஜப்பானோட மிட்சுரி கம்பெனியில் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து சாம்சங்கோட ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு மாற்றுறாங்க. இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப நல்ல விஷயமாக நடக்கும். ஸோ இது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் தான். அவ்வளோதான் மக்கள் இன்றைக்கி செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.